2026 சட்டமன்ற தேர்தல் தொடங்கும் முன்பே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள உட்கட்சி பூசல் தமிழக அரசியலில் பெரும் பேசுபொருளாக இருந்தது. குறிப்பாக கட்சியின் ஆணிவேர்களாக கருதப்படும் முக்கிய தலைவர்கள் பலரும் வேட்பாளர் தேர்வில் திருமாவளவன் காட்டிய பாரபட்சத்தால் கடும் விரக்தியின் விளிம்பிற்கே சென்றுவிட்டனர். குறிப்பாக விசிகாவை விட திமுகவுக்கு விசுவாசம் காட்டிய ஆளூர் ஷானவாஸ் திமுகவுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்ததாக குறிப்பிடும் பனையூர் பாபு, எஸ். பாலாஜி ஆகியோருக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டதோடு சிந்தனை செல்வன் தொகுதி மாறிய விதம் விசிகாவினரிடையே பெரும் குழப்பத்தை விளைவித்தது. பல ஆண்டுகளாக காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் வேலை பார்த்து அமைச்சர் MRK பன்னீர்செல்வத்துடன் இணக்கமான சூழலை உருவாக்கி வெற்றியை உறுதி செய்து வைத்திருந்த சிந்தனை செல்வனை தேர்தலுக்கு வெறும் 20 நாட்களுக்கு முன்பு செய்யூர் தொகுதிக்கு தூக்கியடித்தது பெரும் சூழ்ச்சியாகவே பார்க்கப்படுகிறது. என்னை தோற்கடிக்க வேண்டும் என்றே தலைவர் இப்படி செய்துவிட்டார் என அவர் தனது நெருங்கிய வட்டாரத்தில் கண்ணீர் மல்க புலம்பியதும் தெரிய வருகிறது. மறுபுறம் செய்யூர் தொகுதியை தனக்காக வைத்திருந்த பனையூர் பாபு தனது வாய்ப்பு பறிக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் அடுத்தடுத்து நடந்த கட்சி பதவி உயர்வுகளிலும் புறக்கணிக்கப்பட்டதை மான பிரச்சனையாக எடுத்துக் கொண்டிருக்கிறார். இனி இந்த சந்தேக பார்வை கொண்ட தலைமையின் கீழ் ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாது என ஆவேசமாக பேசி வருகிறார். மேலும் தேர்தல் முடிவுகள் வெளியான கையோடு ஒரு பெரும் படையை திரட்டிக் கொண்டு விசிகாவிலிருந்து வெளியேற தயாராகிவிட்டார். அதிருப்தியாளர்களை சமாதானப்படுத்த எஸ். பாலாஜிக்கும் ஷானவாசுக்கும் பதவிகளை வாரி வழங்கிய திருமா பாபுவை மட்டும் கண்டுகொள்ளாமல் விட்டது எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றிய கதையாகிவிட்டது. இதற்கிடையில் விசிகாவின் நட்சத்திர பேச்சாளரான ஆளூர் ஷானவாசை எப்படியாவது தங்கள் பக்கம் இழுக்க திமுக மிக தீவிரமாக காய்களை நகர்த்தி வருகிறது. 2020 முதலே இதற்கான முயற்சிகள் நடந்தாலும் தற்போது நிலவும் அதிருப்தியை பயன்படுத்தி முரசொலி செல்வம் வாயிலாக திமுக விரித்த வலைக்கு ஷானவாஸ் இணங்கி விடுவார் என்ற அச்சம் திருமாவுக்கு தொற்றிக்கொண்டது. இதனாலேயே ஏப்ரல் 24 நள்ளிரவில் அவசரமாக அவருக்கு பதவி வழங்கி தற்காத்துக் கொண்டார். ஆனால் மற்ற கூட்டணி கட்சி நிர்வாகிகளை தள்ளி வைக்கும் திமுக தலைமை விசிகாவிலிருந்து வருபவர்களுக்கு மட்டும் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பது திருமாவளவனை பெரும் கலக்கத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. தனது தம்பிகள் வரிசையாக அறிவாலயம் நோக்கி படையெடுப்பார்களோ என்ற பயம் விசிகாவின் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கி இருக்கிறது. இந்த அதிகார போட்டி மற்றும் தொகுதி மாற்றங்கள் ஏற்படுத்திய விரிசல் தேர்தல் முடிவுகளுக்கு பின் விசிகாவில் ஒரு மிகப்பெரிய அரசியல் பூகம்பத்தை நிகழ்த்தப் போவது மட்டும் உறுதி.